நம்மளுடைய முன்னாள் முதல்வர், நம்மளுடைய முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ, இப்போ கொளத்தூர் எக்ஸ் எம்எல்ஏ, அதாவது வந்து கொளத்தூர்லயே தான் சொந்த தொகுதியிலே முதலமைச்சரா இருந்துட்டு தோத்து போனவரை வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து 2 மாசத்திலே இல்லன்னா 3 மாசத்திலே 6 மாசத்துல கூட ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வண்டி எப்பனாலும் நின்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒப்பாரி வைங்க. அதுக்குன்னு மூச்சு முட்ட ஒப்பாரி வைக்காதீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாவமா இருக்குது. அவர் பேச்ச கேட்கும்போது, அவர பார்க்கும்போது எனக்கு பாவமா தான் இருக்கு. சோனமுத்தா போச்சா அந்த கதை தான். இல்லன்னா அந்த தெய்வத்துக்கே மாறு இந்த பாட்டு அவருக்கு போடக்கூடாது. அதெல்லாம் தப்பு. எப்படி அவரு பாடு எனக்கு இந்த சிந்தனை வந்துச்சு, மண்டையிலேயே கொட்டணும். அப்படிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் இவர் வந்து இப்போ 2 மாசத்துல கவுந்துரும், 3 மாசத்துல கவுந்துரும், 6 மாசத்துல கவுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா அவர் கூட்டணியில இருந்து போன விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து நம்ப முடியாதுன்னு ஒரு இது இருக்கு. அவரோட கூட்டணியில சேர்ந்த பாதி கட்சியும் நம்ப முடியாது. எந்த கட்சியுமே நம்ப முடியாது. அப்படிதான். எப்பனாலும் ஆட்டைய கலைச்சு விட்டு இங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் இத வந்து இப்ப வெளிய வந்தாரு பை எலக்ஷன் வந்துச்சுன்னா, மேபி வந்து டிஎம்கே ஜெயிச்சிருமா? அதுக்கு தான் அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமா. அதுக்கு தான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமான வேலை என்னன்னா, டிஎம்கே ஜென்சி மீட்டிங் ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ட்ரோல் மீட்டிங்ல அதிகமா இருக்கும். பட் அது அவங்களுக்கு வந்து சக்சஸ கொடுத்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கேவலத்தை கொடுத்துட்டு இருக்குது, மானத்தை கொடுத்துட்டு இருக்குது. சாரி, அவங்க டிஎம்கேவோட கொள்கை அந்த இதெல்லாம் வந்து கீழே இறங்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு நம்ம ஒண்ணு தோத்து மீண்டும் வரும் மீண்டும் வரும் சொல்ல முடியல. 200 பெறுவோம் 200 வெல்வோம் அந்த கதையா மீண்டும் வருவோம் மீண்டும் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க வெல்றதுக்கு வேலை பார்த்த மாதிரி தெரியல. இருக்கிற ஓட்டையும் கீழே இறக்கி விஜய் அவர்களுக்கு எதிராக நம்ம கூவுற மாதிரி கூவுவோம். ஏதாவது ஒன்று 5 போத்தா கிடைச்சிட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். நம்ம என்னன்னாலும் பேசலாம் ஸ்டேஜ் கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க டிஎம்கே ஜென்சியில இருக்கிற அத்தனை பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறானுங்க. கோமாளித்தனமா பேசுறானுங்க. கேனத்தனமா உட்காந்து பேசிட்டு இருக்கானு. கேனத்தனமான இந்த சோஃபா பேரவைன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுல்ல, அது ஒரு கேனத்தனமா பண்ணிருக்கானுங்க. நல்லா கேட்டுக்குங்க. இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பு அலைகளை கிளப்பும். அதே மாதிரி என்னன்னு சொல்லிக்கிறேன், இப்போ வந்து இந்த எப்படி சொல்றது, எல்லாருக்கிட்டையும் செல்போன் இருக்குது. செல்போனை வாங்கி கொடுக்குறாங்களா வாங்கி கொடுக்கலையா என்னன்னு தெரியல. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் கொடுத்து பேச சொல்றாங்க. அதாவது டிஎம்கேல இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுக்குறாங்க, பேசுறாங்க. நல்ல நல்ல கருத்துக்கள் ஒரு சிலது எடுத்து வைக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, எது தப்பு எது சரின்னு தெரியாது. தப்பா இருக்கிற நியூஸையும் குயிக்கா ஸ்ப்ரெட் பண்றாங்க. அப்ப அது தப்பு தானே. அப்போ வந்து நீ நல்லதுக்காக நீ அங்க வேலை பார்க்கல. நீ வந்து விஜய் அவர்களையும் டிவிக்கு ஆட்சி அவர்களையும் எல்லாத்தையும் போட்டு அடிக்கணும், வேணுனே பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய் அவர்கள் மேல கெட்ட பேரை உண்டாக்குவாங்க. விஜய் அதாவது எப்படி ஒரு பிம்பத்தை செட் பண்ணுவாங்கன்னா, அதாவது வந்து விஜய்க்கு ஸ்டாலின் அவர்களே பரவாயில்ல, விஜய் அரசோட ஸ்டாலின் அரசே வந்து பரவாயில்ல, விஜய் அரசு ரொம்ப மோசம், விஜய் ஆட்சி வரக்கூடாது, அந்த பத்திங்களா வந்தா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல தெளிவா இருக்கிறவங்க தப்பிச்சுப்பாங்க. தெளிவு இல்லாதவங்க ஓகே அப்படிதான் போடும், அப்ப விஜய் அரசு சரியில்லை, இல்ல பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை செட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஓட்டையும் டிஎம்கே அந்த ஜெயிக்கிற மாதிரி அந்த இவங்களுக்கு இருப்பாங்களா, நம்ம தலைவரே நம்ம ஜெயிச்சிருவோம் தலைவரே அப்படித்தான் சொல்லி குளத்தூர்ல ஒரு மண்டையில நங்குன்னு கூட்டி உட்கார வச்சிட்டாங்க. பட் அந்த மாதிரி யாராவது சொல்ற டைம்ல ஆட்சியை கலைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு. பட் இவங்க ஒரு டைம் இப்படி யோசிக்கும் போது அங்க இது வரைக்கும் ஒரு 6-7 சீட்டு காலி ஆயிடுச்சு. ஏடிஎம்கேல 6 சீட்டு, இவர் விஜய் அவர்கள் 7 சீட்டு இங்க வந்துருச்சு. 7 சீட்லயும் பை எலெக்ஷன் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் இவங்க விடுவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் விழும். அதுக்குள்ள ஆட்சியை கவுத்து பெரும்பான்மை இருக்க முடியாத அளவுக்கு பண்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க நிறைய இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இதுவரை ஹேண்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. இது போக போக எப்படி மாறுது, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து நிதானமா தான் பார்க்க முடியும். பட் டிஎம்கே இந்த வேலைகளை பார்க்கும். இதுல ப்ரோ ஏடிஎம்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை அப்பவே குழி தோண்டி எடப்பாடி அவர்கள் புதைச்சிட்டு மேல உட்காந்துட்டாரு. அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப டிஎம்கே மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, அண்ணாமலை கட்சி அது அவ்வளவுதாங்க. அது ஒரு 18 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. ஒரு 50 லட்சத்துக்கு தேடிட்டு இருக்கிறாரு. அது தேடினதுக்கு அப்புறம் தான் கட்சியை கன்வெர்ட் ஆகுமான்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அவரோட பிளான் என்னன்னா, சின்னதா நம்ம போலாம்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காரு. அவர் ஃபியூச்சரை யோசிக்கிறாரு. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவும் எப்படி போகுதுன்ட்டு. பட் இங்க டிஎம்கே இதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்மந்தம் இல்லாததுக்கு போராட்டம் பண்ணுவாங்க. சம்மந்தம் இல்லாத இதுக்கெல்லாம் போராட்டம் வரும். மற்றவங்களும் போராட்டம் பண்ணுவாங்க. உங்களுக்கு புதுசா இருக்கும். கடந்த 5 வருஷத்துல போராட்டம் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அதை பார்க்கும்போது உங்களுக்கு புதுசா இருக்கும், தினுசா இருக்கும். அதனால என்னடா டிஎம்கே எதிர்க்கட்சியா இருந்தா இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்து அரசியல் பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். டிஎம்கே வந்து அதாவது
அது ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியா இருக்கும்போது தான் இன்னும் நல்லா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்க செயல்படுறாங்க. பட் அது அவங்களுக்கு நெகட்டிவா போயிட்டு இருக்கு. செகண்ட் என்னன்னா, இந்த ஜென்சி இன்னொன்னு ஆரம்பிச்சு அது மிகப்பெரிய படு தோல்வி. அதால பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. நான் எவன் என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறான். ஒரு 200 ரூபா கொடுத்தவனுக்கு அவன் என்ன பேசுவான்? 200 வரியாவது பேசணும். அதனால அவன் என்னனாலும் வாயில வந்தது பேசிட்டு இருக்கிறான். மிகப்பெரிய நாடகமும் அரங்கேறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்து இருந்து சிரிச்சுக்கிட்டே இருங்க. மக்கள் ஒரு சில பேர் விழிப்புணர்வோட இருங்க. இங்க இப்படிதான் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் மேல நெகட்டிவா ஒரு துன்பத்தை செட் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சவங்க பொழைச்சுப்பாங்க. தெரியாதவங்க ஓ அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்.